எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு மகிழ்ந்தால் செய்யும் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சுபமுகூர்த்த நாள் 8/2/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. மேற்கு திசை இன்று சூலம், அதனால மேற்கு திசை புதிய விஷயத்துக்காண்டி போறதா இருந்தா சின்னதா வெள்ளத்தை சாப்பிட்டு போகலாம். இன்றைய திதி சப்தமி திதி, நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், யோகம் கண்டம் நாம யோகம், கரணம் பத்திரை கரணம் மாலை 6 மணி 9 நிமிடம் வரை, பின்பு பவகரணம், சந்திராஷ்டமம் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் சந்திர பகவான், மகர ராசியில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான் மற்றும் சனி பகவான். ஜோதிட குறிப்பில் இந்த மாதம் மாசி மாதம், தமிழ் மாதத்துக்கு உண்டான மாசி மாதத்துக்கு 12 ராசிக்கும் டீட்டெயில்டா ஒவ்வொரு ராசிக்கும் 2 நாள் பார்க்குறோம். இன்னைக்கு கடகராசியில பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். கண்டிப்பாக இடமாற்றம் அல்லது அலைச்சல் உண்டு வேலையில் இருக்கிறவங்களுக்கு. அதுவும் அடிக்கடி லீவ் போடுவாங்க, ஏன்னா ஆரோக்கியம் கம்மியாக இருக்கும், நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால கடகராசி நண்பர்கள் வேலையில் பார்த்தீங்கன்னா லீவ் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கரெக்டாக சாப்பிடக்கூடிய நேரத்தில் சாப்பிட்றது, ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தில் ஓய்வு எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கரெக்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் வேலையில் இடையூறுகள் வராது. கணவன் மனைவிக்குள்ளார எப்படி இருக்கும் கடகராசியில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த தடவை உங்களோட பார்ட்னர் ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண், அவங்களால நல்ல லாபம் வருமானம் உண்டு. அதே மாதிரி அவங்களுக்கு சின்ன துன்பமோ அவமானமோ ஏற்படலாம். ஓகேங்களா? ஒரு சுற்றுலா பயணம் எங்கேயாச்சும் போகக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். ஓகேங்களா? அதே மாதிரி வேலைக்கு பதிலாக தொழில் செய்யற எண்ணங்கள் அதிகமாக வரும் இந்த மாசி மாசத்துல. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நிச்சயமாக நடக்கும். அல்லது ஒரு சில பேர்த்துக்கு காதல் கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஓகேங்களா? திருமண அமைப்புங்கிறது வாய்ப்பு வரும், அல்லது காதல் கை கூறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காதலிக்கிறவங்க திருமணம் செய்து கொள்வார்கள். தந்தைக்கு எப்படி இருக்கும்? கடகராசியில பிறந்தவங்களோட தந்தைக்கு எப்படி இருக்கும்? ஓகேங்களா? தந்தைக்கு கொஞ்சம் விரய செலவு அப்படிங்கிற அமைப்பு தான் உண்டு. ஏன்னா 9ஆம் அதிபதி குரு உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தைக்கு அதிகப்படியான விரய செலவு ஏற்படும். அந்த விரய செலவை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க தானம் தர்மம் செய்யலாம். கோயில புண்ணிய காரியங்கள் உங்களால முடிஞ்ச உழவார பணி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட அப்பாவுக்கு விரய செலவு வராது. அதை கொஞ்சம் நீங்க செய்ய வாய்ப்பு இருந்தால் செய்யலாம். அல்லது பாத்தீங்கன்னா உங்களோட தந்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, அந்த மாதிரி எண்ணங்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அப்படி இருந்தாலும் வாங்கலாம். ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்றது சிறப்பு தான். ஓகேங்களா? அடுத்தது உங்களோட மாமியார் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது தொழில் 10ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. 10க்குடையவன் செவ்வாய் பகவான் உச்ச நிலையில இருக்கிறாரு. உங்களோட ராசிநாதனோட நட்சத்திரத்திலே பயணம் செய்யறதுனால கண்டிப்பாக தொழில் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் அதிகமாக உண்டு, கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி
உங்களோட மாமியாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வாகனம் வாங்கக்கூடியது, மண் மனை யோகம் இந்த மாசத்துல வந்து நல்லா இருக்கு. உங்களோட மாமியாரும் கண்டிப்பாக வாங்குவார்கள். ஓகேங்களா? தொழில்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மூத்த உடன்பிறப்பு அண்ணனா இருக்கலாம் அல்லது அக்கா இருக்கலாம் அல்லது மருமகன் மருமகள். ஓகேங்களா? இவங்களுக்கு எப்படி இருக்கும்? கடகராசியில பிறந்தவங்களுக்கு அண்ணன் அக்காக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு அதிகமாக வரும். அவங்களுக்கு உடம்பு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதி வரலாம். அல்லது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். உங்களுக்கு மருமகன் மருமகள் இருந்தாலும் இந்த அமைப்பு வந்து உண்டு. சின்னதா ஒரு சில விஷயங்களை வந்து பொய் சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் உண்டு. பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை எதிர்பார்க்க வேண்டாம். இந்த மாசத்துல தவிர்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத இடத்துல வந்து பதவி உயர்வு கிடைச்சிரும். இடமாற்றம்ங்கிறது அப்படி கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அதனால கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அமைப்பையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இது நீங்க எதிர்பார்த்த கண்ட்ரி இல்லாம கிடைக்கலாம் அல்லது அங்க எதிர்பார்த்த ஜாப் கிடைக்காம கூட போகலாம். ஓகேங்களா? அதனால வெளிநாடு போறது தவிர்க்கிறது நல்லது. நாளைக்கு நம்ம சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கரை வாங்கிக்கிங்க. இந்த மார்க்கரை பயன்படுத்தி மணிக்கட்டில் வந்து உங்க ராசிக்கு உண்டான ராஜநிலை அதிர்ஷ்ட எண்ணை எழுதுங்க. எழுதும்போது உங்களோட கோரிக்கை என்ன அப்படிங்கிறத பாசிட்டிவா நினைச்சுங்க. வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, வெளிநாடு போறதா இருந்தாலும் சரி, திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் வேணும், இது மாதிரி எதா இருந்தாலும் பரவாயில்லை. அதை நீங்க பாசிட்டிவா நினைச்சுக்கணும். மணிக்கட்டுல எழுதணும். அந்த கோரிக்கை, அந்த செயல் நடந்து முடிகிற வரைக்கும் நினைச்சுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த செயலை நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா டெய்லி இந்த வீடியோ பார்க்கணும். அதாவது வந்து டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும் உங்களோட எண்கள் உங்க ராசிக்கு. அதனால அந்த எண்களை கரெக்டா பார்த்து மணிக்கட்டுல எழுதிட்டு வாங்க. மேச ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 54. ரிஷப ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 87. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 74. கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 84. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 77. விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 16. தனுசு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 02. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 12. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 08. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 51. இது காமனான ராசி பலனோட எண்கள் தான். உங்க ஜாதத்துக்கு அதிர்ஷ்டமான எண் மொபைல் எண்ணில் இருக்கா, பாஸ்வேர்டில் வச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.